ட்ரேடிங் யூடியூப் பார்க்கறதுனாலையோ இல்லாட்டி யாருன்னா சொல்லித்தரதுனாலையோ உங்களால் வந்து கற்றுக்கவே முடியாது. நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ட்ரேட் பண்ண முடியும். தேதி வந்து பார்த்திங்கன்னா 7th ஜூனு. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி என்ன நடக்கும்போது சொல்லி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்டியில் இது வந்து சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டு. அதே மாதிரி இது வந்து சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட்டு, ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட்டு. ஓகேவா? என்னன்னா இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குது. பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேரோ சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இது எந்த பக்கம் வந்து பிரேக் அவுட் ஆக போகுதா மேட்ரு. இது வந்து ஹையில் வந்து பிரேக் அவுட் ஆக போதா இல்லை வந்து லோவில் வந்து பிரேக் அவுட் ஆகுதா போதான்றது தான் மேட்ரு. ஆக்சுவலாக அது வந்து எப்படின்னா அது வந்து நியூஸ் பேஸ்டு தான் வந்து நடக்கும். அது எப்படின்னு இன்னும் எதுவும் ஃபேவராக தெரியல. கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த 49,674க்கு மேலே ஒரு ட்ரேடு, அதுக்கப்புறம்ட்டு வந்து 48,910 கீழே வந்து ஒரு ட்ரேடு. இதுக்குள்ளே இருந்தால் வந்து ட்ரேடு இல்லை, வாட்ச் பண்ணுவோம். டைம் வந்து 9:50 ஆகுது. எப்போ ட்ரேட் எடுக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இதான் வந்து சான்ஸு ட்ரேடுக்கு வந்து என்ட்ரா ஆகிற டைமு. ஓகேவா? இப்போ டைம் வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 11:35. இப்போ நம்ம பேங்க்கில் வந்து ட்ரேடு எடுத்துக்கலாம். பை ட்ரேடே எடுக்கலாம். இது ஹைலி ரிஸ்க்கு தான் எடுக்கலாம். ஓகேவா? என்னென்னா நான் வந்து 0.47 டெல்டாவில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து எடுத்துக்க. ப்ரீமியம் வந்து 456 இருக்குது. ஓகேவா? ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 49,800. எவ்வளோனா மேக்ஸிமம் குவான்டிட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். அதாவது 150 லாட்ஸ்னால் வந்து ஒரு 2,250 குவான்டிட்டி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 lakhs நியர்லி வந்து தேவைப்படும். ஓகே, ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகேவா? கரெக்டாக இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகுது. இது 5 minutes டைம் ஃப்ரேமில் இருக்குது. இதை ஒன்றா ஆக்கிக்கலாம், இன்னும் ஸ்பீடாக தெரியும். நிஃப்டி பிச்சுக்கிட்டு ஓடுது பேங்க்கு பிரேக் அவுட் ஆனதுனால. ஓகே, இதை நம்ம எவ்வளோ வாங்கினா 417 வாங்கினோம். அதை நோட் பண்ணிப்போம். ஓகே, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வச்சு அலர்ட் வேறு அடிக்குது கரெக்டான டைமிங்கில். பார்ப்போம். இதுக்கு மேலே இன்னும் ஸ்பீடாக இருக்கும் அந்த ஸ்பைக்கு. எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இப்போ டைம் வந்து என்ன ஆச்சுன்னா டைம் வந்து 11:50 ஆக போகுது. ஆக்சுவலாக நம்ம டார்கெட் இங்கே வந்து அலாரம் வேறு செட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம பொசிஷன் எப்படி இருக்குது சொல்லி போய் பார்ப்போம். நம்ம பொசிஷன் வந்து டார்கெட்டு கிட்ட வந்து போயிடுச்சு. இன்னும் வந்து என்னென்னா 70, இன்னும் ஒரு 25 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? 25 பாயிண்ட்ஸ் வந்துன்னே இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, இங்கேயே வந்து அலர்ட் வந்து செட் பண்ணியிருக்கு 570. அலர்ட் ரிங் ஆனோடனே க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டை வந்து ஹிட் பண்ண போகுது. ஓரளவு கிட்ட வந்து போயிடுச்சு. இப்போ பொசிஷன் எப்படி இருக்கு சொல்லி பார்ப்போம். ப்ரீமியமாக வந்து கிட்ட வந்துடுச்சு. ஓகேவா? 570 கிட்ட வந்துடுச்சு. இப்போ என்னென்னா நம்ம கரெக்டாக வந்து இதில் எக்ஸிட் வந்து போட்டு வச்சுக்கணும். எவ்வளோனா வந்து 572. ஓகேவா? போட்டாச்சு. ஹிட் ஆகுதான்னு மட்டும் பார்க்கலாம். ஆனால் இதுக்கு மேலேயும் போகணும். ஏன்னா நேரோ சிபிஆர் தான் இது ஹிட் ஆகி நல்ல ஒரு பெரிய இது கொடுக்கும், ஒரு பிரேக் ஒன்று கொடுக்கும். ஓகேவா? நல்லா ரேலி தான் இருக்குது. நிஃப்டி பாருங்கள், இங்கேருந்து 791லேருந்து 200 கிட்ட போயிடுச்சு பாருங்கள். 400 பாயிண்ட்ஸ் வந்து ரேலியாக இருக்குது நிஃப்டியில். பேங்க்கில் வந்து அந்தளவுக்கு ஆகலை. ஏன்னா நிஃப்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அதனால் எல்லோரும் நிஃப்டியில் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம். பேங்க் வந்து 600 தான் போயிருக்கு. இதுக்கப்புறம் நிஃப்டியில் கொஞ்சம் கன்சல்டேஷன் வரும், பேங்க்கில் திருப்பி ஏறும். ஓகே, டார்கெட் வந்து இங்கே ஹிட் ஆகிடுச்சு. 780 கிட்ட போயிட்டுருக்குது. நம்ம வந்து என்னென்னா இந்த இடத்துல வந்து எக்ஸிட் ஆகிப்போம். 80 கிட்ட போச்சு. 580 கிட்ட, 82, 85 சல்லுன்னு எகுறுது. ஓகே, நினச்சதோடு வந்து அதிகம் போகுது. 90, 600 கிட்ட போயிடுச்சு. ஓகே, இது 600 சொல்லி க்ளோஸ் பண்ணுற வேண்டியதுதான். இதுக்கப்புறம் வந்து என்னன்னா ரிஜெக்ட் ஆகும். ஓகே, இங்கே 600 இருக்கா, 600 எக்ஸிட் ஆயாச்சு. அவ்வளோ இப்படி தான் வந்து நம்ம ட்ரேட் பண்ணிக்கணும். இப்போ அலர்ட் அடிக்குது பாருங்கள் கரெக்டாக. ஓகே, பார்ப்போம். பை பாய்.